Praise the Lord. Hallelujah. ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த காலை முதலாம் ஆராதனைக்கு வந்த உங்கள் யாவரையும் இரட்சகர் இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்களெல்லாம் நம்மை பாதுகாத்து நடத்தி வந்த தேவன் தொடர்ந்து நம்மை நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலையிலே வந்து தேவனை ஆராதித்தீர்கள். வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. காலையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் சமூகத்தில் இருப்பது நாம் யாவருக்கும் மிகவும் ஆசீர்வாதம். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதிதாக இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த காலை நேரத்திலும் ஆண்டவருடைய கிருபைகள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உண்டாகும். கர்த்தர் உங்களை அற்புதமாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நமக்கு இந்த வெள்ளி சனி ஞாயிறு லாக்டவுன் இன்னும் தளர்த்தப்படாத காரணத்தினால் நம்முடைய ஆராதனைகள் திங்கட்கிழமை நடைபெறுகிறது. திங்கட்கிழமை நான் கடந்த வாரம் சொன்னது போல கொஞ்சம் எல்லா மக்களும் வருவதற்கு கடினமான காரியங்களாக இருந்தாலும் தியாகம் பண்ணி கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நீங்கள் யாவரும் முயற்சி எடுத்து வந்ததற்கேற்ற பலனை நிச்சயம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு வியாழக்கிழமை பெண்களுக்கு கூட்டமும் இரவு ஆண்களுக்கு கூட்டம் நம்ம வைத்திருக்கிறோம். அதற்காக ஜெபித்து நீங்கள் பங்கெடுங்கள். அதே போல் கடந்த வாரம் அந்த முதல் ஆராதனையில் மிஷினரி ஆஃபரிங் எடுக்க தவற விட்டுவிட்டோம். நம்முடைய லாக்டவுன் முன்பதாக 2020 மார்ச் லாக்டவுன் முன்பதாக நமக்கு மிஷன் ஆஃபரிங் ரெகுலராக ஆட்கள் தனிப்பட்ட முறையிலே கொடுத்து கொண்டிருந்தார்கள். லாக்டவுன் காலங்களிலே நம்ம மிஷன் ஆஃபரிங் அது தடைபட்டு விட்டது. ஆனாலும் தொடர்ந்து சபை மூலமாக மிஷன் ஆஃபரிங் வட இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் அநேகர் கொடுக்க முடியாத சூழ்நிலைகள், இந்த லாக்டவுனில் வேலை இல்லாத நாட்களிலே கொடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகிவிட்டது. மீண்டும் அந்த மிஷன் ஆஃபரிங்கை ஞாபகப்படுத்துகிறோம். ஒவ்வொரு வாரமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிற ஆராதனை முடிவிலே நமக்கு ஆஃபரிங் எடுக்கப்படும். போன வாரம் 2வது 3வது ஆராதனை எடுக்கப்பட்டது. எனவே இந்த வாரம் இந்த ஆராதனை முடிவிலே எடுக்கப்படும். தனிப்பட்ட முறையிலே கொடுப்பவர்கள் கொடுத்து நீங்கள் ரசீது வாங்கி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை மையமாக வைத்து தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. கண்களை மூடி ஒரு நிமிடம், ஆண்டவரே எங்களோடு பேசுவீராக. உடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக. ஆவியாயும் ஜீவமாக இருக்கிற உடைய வார்த்தைகள் எங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தைகள், எங்கள் ஆவியை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தைகள், எங்களை பலப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்கள் மனதை திடப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், சமாதானம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், தைரியப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், உற்சாகமூட்டக்கூடிய வார்த்தைகள், வழிநடத்தக்கூடிய வார்த்தைகள், உடைய மகிமையான வார்த்தைகளை தந்து நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். விசுவாசம், ரட்சிப்பு, 2 முக்கிய வார்த்தைகள் பரிசுத்த வேதாமத்தில், புதிய ஏற்பாட்டில், கிறிஸ்தவத்தில் முக்கிய இடம் பெறுகிறது. அது முக்கியமான வார்த்தைகள். ரட்சிப்பு என்கிற வார்த்தை கிறிஸ்தவத்தினுடைய முக்கியமான வார்த்தை. கிறிஸ்தவ வாழ்க்கையின் முக்கியமாக வார்த்தை ரட்சிப்பு. ஆண்டவர் நல்லவர். இயேசு என்கிற பெயரை நாம் உச்சரிக்கிறோம். இயேசு என்கிற பெயரினால தான் நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். இயேசு சொன்னார், என் நாமத்தினால் 2-3 பேர் கூடுகிறவர்கள் மத்தியில் என்று இயேசு சொன்னார். இயேசுவின் நாமத்தினால் தான் நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். இயேசு என்று ஒருவர் இந்த உலகத்தில் அவர் பிறக்கவில்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் இந்த இடத்தில் கூடி வந்திருக்க மாட்டோம், கூடி வந்திருக்க முடியாது. இயேசு என்கிற நாமத்தினால் தான் நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். இயேசு என்கிற பெயருக்கு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு என்று சொன்னால் இரட்சகர் என்று சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. இரட்சகர். அப்ப ரட்சிப்பு என்கிற வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அறிந்திருக்க வேண்டிய, ஆழமாக விசுவாசிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரமே ரட்சிப்பு தான்.
ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் சபையிலே கூட்டப்பட்டார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47 வாசிக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப ரட்சிப்பு மிக முக்கியமானது. ரட்சிப்பு என்கிற வார்த்தை சபைக்கு முக்கியமான வார்த்தை, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு வார்த்தை ரட்சிப்பு. ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் விடுதலை, பாதுகாக்கப்படுதல், விமோச்சனம், ஒரு நல்ல வாழ்க்கையினுடைய தொடக்கம், அது ரட்சிப்பு. பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பு நிச்சயம் இருக்கிறோம். காரங்களுக்கு தலை சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அப்போ கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்ப இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது ரட்சிப்பு நமக்கு உண்டாகிறது. ரட்சிப்பினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை குறித்து நான் யூடியூப் சேனல்ல நேற்று ஒரு சில காரியங்களை குறித்து பேசினேன். ரட்சிப்பை குறித்து நம்ம பேசிக்கொண்டே இருக்கலாம். காலம் முழுவதும் கிறிஸ்தவ சபைகளில் ரட்சிப்பை குறித்து தான் செய்திகள் சொல்லப்பட வேண்டும். இந்த நாளிலே நம்முடைய செய்தியுடைய தலைப்பு, ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், ஆண்டவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை எப்படி, வசனத்தின்படி ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய செய்தியுடைய தலைப்பு. மனிதனுடைய வாழ்க்கையில பல பாகங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒரு சிலர் மனிதனுடைய வாழ்க்கையை 7 பகுதியாக பிரிக்கிறார்கள். சிலர் மனிதனுடைய வாழ்க்கையை 8 பகுதிகளாக, அவனுடைய பிறப்பு முதல் மரணம் அடைகிற வரைக்கும் 8 பகுதிகளாக சிலர் பிரித்து சொல்கிறார்கள். குழந்தை பருவம் 3, அந்த பிறப்பிலிருந்து 5 வயது வரைக்கும் அதை குழந்தை பருவம் என்று சொல்லுகிறார்கள். பிள்ளை பருவம் என்று சொல்லி 6 முதல் 12 வயது வரைக்கும், இளம் வாலிப பருவம் என்று சொல்லி டீனேஜ் 13 முதல் 19 வயது வரைக்கும் டீன் ஏஜ் என்று சொல்லி, அந்த ஆங்கிலத்தில் டீனேஜ் என்று சொல்வது 13, அந்த டீன் என்று கடைசி என்று வருகிறதுனால அது 19 முடிகிறது. 13 19 வயசு வரைக்கும் அது இள வாலிப பருவம், டீனேஜ் பருவம் என்று சொல்லி, 30 வயசுல இருந்து ஸ்தோத்திரம் 20 வயசுல இருந்து 33 வயது வரைக்கும் வாலிப பருவம். அடுத்ததாக நடுத்தர பருவம் 34 இருந்து 55 வரைக்கும் நடுத்தர பருவம் என்று சொல்லி, அதுக்கு பிறகு தளர்வு, மனுஷனுக்கு தளர்வு என்று 56 இருந்து 70 வயசு வரைக்கும் தளர்வு. வயோதிப பருவம் 71க்கு மேல ஆயிற்றுனாலே அது வயோதிக பருவம் என்று சொல்லி 7, சிலர் 8ஆக பிரிக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். முதல் முறையாக ஒருத்தர் தான் நான் அதை கேட்டேன். அவர் இந்த சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது இந்த புளியர ரத்னமையா முன்னாடி அவர் சொல்லாரு, 10 பசலை, 20 எடக்கு, 30 முறுக்கு, 40 நர, 50 அசதி, 60 ஆட்டம், 70 ஓட்டம் அப்படிம்பாரு. ஸ்தோத்திரம். அவர் வேகமா படபடன்னு சொல்லுவார். ஸ்தோத்திரம். சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது மனுஷனுடைய வாழ்க்கை குறித்து அவர் அப்படி சொல்லார். 10 பசலையா சின்ன பையன், 20 எடக்கு, அது அந்த வயசு பரியாசம் பண்ணுகிற, கேலி பண்ணுகிற வயசு, அப்படியே ஆட்கள் சிரிச்சுக்கிட்டு ஜாலியா பரியாசம் பண்ணுகிற வயசு. 30 முறுக்கு, அவர் முறுக்காக தான் இருப்பாரு. ஸ்தோத்திரம். முறுக்கு சாப்பிட்றாரா சாப்பிடலையா, கொஞ்சம் முறுக்கு மீசியா அப்படி தெரிய விட்டுக்கிறாரு. 40 நர வந்துடும், 50 அசதி, 60 ஆட்டமா, 70 ஓட்டம். ஸ்தோத்திரம். எங்க ஓடுறாரு? கல்லறை நோக்கி ஓடுறார். சரி, 70க்கு மேலே வாழ்கிறார்கள். எத்தனை வயசு வரை வாழலாம்? மனிதனுடைய வாழ்க்கை பல பகுதிகளாக பிரிக்கிறது போல உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் ரட்சிப்புக்கு முன்பதாக, ரட்சிப்புக்கு பின்பு, உலக சரித்திரம் கிமு கிபி என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். இதே போல உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு முன்னால, கிறிஸ்துவுக்கு பின்னால. அதுதான் சொன்ன ரட்சிக்கப்பட்ட பிறகு. ஆமென். ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எப்படி அமைய வேண்டும்? வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 16வது வசனம். ஸ்தோத்திரம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம் திருப்தியான ஒரு வாழ்க்கை, ஆத்தும நிறைவு, மன நிறைவு, ஆத்துமால ஒரு நிறைவு உண்டாகிறது. ரட்சிக்கப்பட முன்னாடி ஆத்துமா வெறுமையா இருக்கும். மனுஷனுடைய ஆத்துமா வெறுமையா இருக்கிறது. மனுஷனுடைய ஆத்துமால மனிதன் வாழ்க்கையில் அவன் என்ன முன்னேற்றம் அடைந்தாலும்
அவன் விரும்புகிறபடி என்ன முன்னேற்றம் அடைந்தாலும் ஆத்துமா வெறுமையா இருக்கும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால. ஆனால் அவன் ரட்சிக்கப்படும் பொழுது அவனுடைய ஆத்துமாவில் ஆண்டவராய் இயேசு வாசம் பண்ணுகிறார். அவன் ஆவியில் தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். எனவே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருடைய ஆத்துமாவும் திருப்தியான ஒரு நிலையில் இருக்கும், மன நிறைவோடு இருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. மனம் நிறைவா இருக்கும். ஆமென் அல்லேலூயா. அவங்களுடைய மனம் நிறைவாக இருக்கும். ஆண்டவர் நல்லவர். எனவேதான் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன், அவனை திருப்தியாக்குவேன். ஆண்டவர் சொல்கிறார், என் ரட்சிப்பு ஒரு மனிதனுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 63ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எப்படி ஆண்டவர் நம்மை திருப்தியாக்குகிறார் வாசிக்க கேட்போம். 63ஆம் சங்கீதம் 5வது வசனம். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் ஆத்துமா திருப்தியாகும். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர், ரட்சிப்பு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், இது எல்லாமே நம்முடைய ஆத்துமாவை திருப்திப்படுத்தணும், ஒரு நிறைவு உண்டாகணும். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல. ஸ்தோத்திரம். சிலர் சொல்லுவாங்க, உணவுல ஏதாவது ஒரு நான்வெஜ் அவங்களுக்கு என்ன செய்யணும், இருக்கணும் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அது இல்லைன்னா அது சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. அவங்களுக்கு ஒரு நிறைவு, மனநிறைவு இருக்காது. ஏதோ சாதாரண சாப்பாடு, மனநிறைவு இருக்காது. நல்ல என்ன செய்யணும், அவங்களுக்கு நான்வெஜ் சாப்பிடணும், நல்ல பிரியாணி சாப்பிடணும், நல்ல மட்டன் சாப்பிடணும். அப்படி ஒரு நான்வெஜ், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல, அது சாப்பிட்டாதான் சிலருக்கு வயிறு நிறைந்தது போல அவங்களுக்கு ஒரு எண்ணம் உண்டாகும். இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது, சங்கீதம் 63ஆம் சங்கீதம் நீங்கள் 1 வாசித்து பார்க்கும் பொழுது, 1 4 வசனங்கள் வாசிக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் நிலத்தில் என் ஆத்துமா உம்மில் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன் என்று சொல்கிறான். உமது வல்லமை, உம்முடைய மகிமையை கண்டேன். ஆண்டவரே, பரிசுத்த ஸ்தலத்தில் என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது. அப்ப ரட்சிக்கப்பட்டவர்களுடைய ஆத்துமா, ரட்சிக்கப்பட்டவர்களுடைய மனம் யாரை வாஞ்சிக்கும்? தேவனை தேடும். ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஒரு பிறந்த குழந்தை தாயை தேடுகிறது. ஒரு பிறந்த குழந்தை, எத்தனை பேரு அந்த குழந்தைய அங்க அரவணைத்தாலும் அந்த குழந்தை தாயின் முகத்தையும் தாயினுடைய ஸ்மெல்லையும் தாயினுடைய ரத்தத்தையும் அந்த குழந்தை கண்டுபிடிச்சிடும். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சுற்றி அந்த குழந்தையை வளர்த்தாலும் அந்த குழந்தை ஒரு தாயை ஈஸியா கண்டுபிடிக்கும். தாய் இல்லாததை அது உணரும், தாயின் பிரசன்னம் இல்லாததை உணரும், தாய் தன் அருகில் இல்லாததை உணரும். உணவு கொடுத்தாலும், பாட்டி உணவு கொடுத்தாலும், குழந்தையை பிறந்து வேற யாராவது தாய் ஒருவேளை அந்த குழந்தை யாரிடத்திலாவது விட்டு சில மணி நேரங்கள் எங்கேயாவது போய் விட்டு வருவதற்குள் அந்த குழந்தை தாயை தேட ஆரம்பித்து விட்டால் அது ஆள ஆரம்பிச்சிடும். என்ன உணவு கொடுத்தாலும் சரி, எது கொடுத்தாலும் சரி, அந்த குழந்தை என்ன செய்யுமா? தாயை தேட ஆரம்பிச்சிடும். தாயினுடைய அந்த ஸ்பரிசத்தை, தொடுதலை தேட ஆரம்பிக்கும். தாயினுடைய பிரசன்னத்தை தேட ஆரம்பிக்கும். தாயுடைய அரவணைப்பை தேட ஆரம்பிக்கும். இதே போல்தான் நமக்கு ஒரு தாய், நமக்கு ஒரு தகப்பன், நம்மை மறுபடியும் பெற்றெடுத்த அவர் தகப்பன். அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அப்ப அவருடைய பிரசன்னத்தை தேடுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும், அவரை வாஞ்சிக்கிறவர்களாக இருக்கணும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவன் என்ன சொல்லுகிறான்? நான் தேவனை தேடுகிறேன், இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து. அப்படி தேவனை தேடுவதனால, அந்த ரட்சிப்பின் அனுபவம் அவனுக்கு இருந்து தேவனை தேடுகிறதுனால, ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு தேடுகிறதுனால அவன் சொல்லுகிறான், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா என்ன செய்யுமா? திருப்தி ஆகும். என் ஆத்துமா திருப்தி அடையும். ஒரு மன நிறைவு. ஆண்டவரை தேடும் பொழுதுதான் ஒரு மன நிறைவு, ஒரு மன சமாதானம், சந்தோஷம் உண்டாகிறது. ஒரு நிறைவோடு நம்ம சொல்லணும். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிற தேவ ஜனமே, அவன் சொல்லுகிற பாருங்க, என் வாய் அனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும்,
ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை தேடி ஆண்டவரை துதிக்கும் பொழுது பாடல் படிக்கிறோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி என்று பாட்டு படிக்கிறோம். ஆனா அந்த ஆனந்த களிப்புள்ள உதடுகள் ஆண்டவரை ஆராதிக்கிறது, ஆண்டவரை தேடுகிறது. ஆண்டவரை தேடுகிறதுன்னு அதுதான், அவருடைய பிரசன்னத்தை விரும்பும் பொழுது அவரை துதிக்கிறது. அப்பொழுது தேவனுடைய பிரசன்னம் இறங்கும் பொழுது அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள், நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டுமே தேவ பிரசன்னத்தை, தேவ மகிமையை உணர முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டுமே தேவன் யார் என்பதை உணர முடியும், அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். ஆண்டவர் நல்லவர், ஸ்தோத்திரம். இவன் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு குருடன் சுகமானான். அந்த குருடனை இயேசு சுகமாக்கினார். அவன் அருகில் தான் அவர் இருக்கிறார். அவன் கேட்கிறான், இயேசு தம்மை பற்றி சொல்லும் பொழுது நீர் யார், நம்மை விசுவாசிக்க நீர் யாருன்னு அவன் கேட்கிறான். அவனை சுகமாக்கிய, நல்ல கவனிங்க, அந்த குருடனை சுகமாக்கிய இயேசு அவன் அருகில் இருக்கிறார். ஆனாலும் அவரை அவன் அறியவில்லை, அவருடைய பிரசன்னத்தை அவன் அறியவில்லை. காரணம், அவன் சுகமாக்கப்பட்டான், ஒரு தெய்வீக சுகம் கிடைச்சது. ஆனாலும் அவன் இன்னொரு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வரல. யோவான் 9:36 அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமா இருக்கும்படி அவர் யார் அப்படின்னு கேட்கிறான். அவர் யார்? சுகமாக்கினவர். அவரு தான் என்ன செஞ்சாரு? இவனுக்கு பார்வை கொடுத்தவர், இவனுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கார். ஆனா அப்ப என்ன அர்த்தம்? இதிலிருந்து என்ன புரிகிறோம் என்றால், இவன் கண்கள், உலக பிரகாரமான கண்களை, உலகத்தை பார்க்க இவன் பார்வையடைந்தாலும் இவன் ஆத்துமாவில் தேவன் யார் என்று அறியும்படி பார்வையடையவில்லை. பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமாவில், உங்கள் ஆவியில் தேவன் யார் என்று பார்வையடைய உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படணும். எனவேதான் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கானா. ஜனங்களுடைய கண்களை என்ன செஞ்சிருக்கிறான்? குருடாக்கி வச்சிருக்கிறான். ஜீவனுள்ள தேவன் யார் என்று அறியாதபடி ஜனங்களுடைய கண்கள், மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய மனதை குருடாக்கினான். மனசு குருடாக்கப்பட்டிருக்கு. கடவுள் யாருன்னு அறிய முடியல. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்கிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம். ஆனால் இன்னும் ஆண்டவர் யார் என்று அறியும்படி நம்முடைய மனதில் ஒரு வெளிச்சம் இருக்கணும். நம்முடைய மனக்கண்கள் வெளிச்சம் உண்டாகணும். மனதில் வெளிச்சம் உண்டாகணும். அது தேவனுடைய வார்த்தையினாலதான் வெளிச்சம் உண்டாகணும். சரி, இரண்டாவது நீதிமொழிகள் 27:7 திருப்தி. நீதிமொழிகள் 27:7 வாசிக்க கேட்போம். திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டையும் மிதிப்பான். திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டையும் மிதிப்பான். பசியுள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பா இருக்கும். திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டை மிதிப்பான். பாருங்க, ஆண்டவர் திருப்தி ஏற்படுத்துகிறார். ரட்சிக்கப்பட்டவருடைய ஆத்மா திருப்தியா இருக்கு. இந்த திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டை மிதிப்பான். 2 விதமா இதை விளக்கலாம். இந்த வார்த்தை, இந்த வசனத்தை 2 விதமான அர்த்தத்தோடு கூட நான் விளக்கலாம். உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். உலகில் திருப்தி அடைந்தவன் கடவுளை அவமதிப்பான். சிலருக்கு உலக காரியங்கள ஒரு திருப்தி, அதிலேயே தான் அவங்க திருப்திப்பட விரும்புவாங்க. ஆனால் அந்த திருப்தி அவங்களுக்கு உண்மையான திருப்தியை கொடுக்காது. ஆனாலும் சிலர் உலக காரியத்தில் தான் திருப்தி அடைய நினைச்சுவாங்க, விரும்புவாங்க. அவங்களுக்கு என்னது? ஒரு வேலை காரியங்கள், பணம், அவங்க உலகத்தில் உணவு, ஒரு ஃபங்க்ஷன், உலகத்தில் ஒரு வேலை, உலகத்தில் ஒரு வீடு கட்டுற காரியம், இப்படி உலக காரியங்களில் திருப்தி அடைகிறது. தேன்கூடு, ஸ்தோத்திரம். தேன் இனிமை, எல்லாவற்றை விட சுவையானது என்னது? தேன். எல்லாவற்றை விட இயற்கை சுவை எதில் இருக்கிறது? தேன்ல இருக்கிறது. நம்ம செயற்கை சுவை, நம்ம வீடுகளை உணவுல செயற்கை சுவை உண்டு பண்ணுகிறோம். ஆனா இயற்கை தேன், தேன் சுவை மட்டுமல்ல, தேன் மனுஷனுக்கு பலம், மனுஷனுக்கு அதிகமான ஒரு பலத்தை கொடுக்கிறது. தேன் ஒரு உணவு. பண்டைய காலங்களில் தேனை அவங்க உணவாக சாப்பிட்டார்கள். தேனை உணவாக, மருந்தாக சாப்பிட்டார்கள். இன்றும் சிலர் தேனை மருந்தாக சாப்பிடுறாங்க. தேன் உணவாகவே, ஸ்தோத்திரம். என்னது? ஏவான் சாண்டகனுக்கு உணவே என்னது? காட்டு தேன். அவன் என்ன செஞ்சான்? அந்த காட்டில் இருக்கிற தேனை அவன் சாப்பிட்டான் என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். அவனுக்கு வெட்டுக்கிளி என்பது ஒரு வகை தாவரம். வெட்டுக்கிளி என்று சொன்னால் அந்த பறக்கிற வெட்டுக்கிளி கிடையாது, அது ஒரு வகை தாவர உணவு. அதையும் காட்டுத்தேன் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. அப்ப திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டை மிதிப்பான். அப்படின்னா உலகத்துல திருப்தி அடைஞ்சவன ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவமதிக்கிறான். ஆண்டவருடைய பிரசன்னத்தை விரும்புறது கிடையாது, ஆண்டவருடைய வார்த்தை விரும்புறது கிடையாது. அவன் ஆண்டவர் என்ன செய்கிறான்? அவன் அசட்டை பண்ணுகிறான்.
அவன் ஆண்டவர் வருகை. இதில் இன்னொரு விதமா அர்த்தம் சொல்லலாம். திருப்தி அடைந்தவன் என்று சொல்லும்போது, ஆண்டவருக்குள் திருப்தி அடைந்தவன் உலகத்தில் எவ்வளவு பெரிய மேன்மையான காரியமா இருந்தாலும் அதை வெறுப்பான். நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்களான எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? உண்மையான திருப்தி என்பது அது தேவ சமூகத்தில் உண்டாகிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்னத்துக்காக என்ன பிரயாசப்படுறான்? அந்த வசனத்தை அப்படியே நேர் எதிராக கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப மனதுக்காக பிரயாசப்படாதனால தான் மனதில் சமாதானம் இல்லை. சபைக்கு வந்தாலும் ஒரு மன சமாதானம் கிடையாது. சபைக்கு வந்தாலும் என்ன கிடையாது? சந்தோஷம் கிடையாது. பிரியமானவர்களே, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய மனம் அது ஆண்டவரை தேடும் பொழுதுதான் அதுல ஒரு திருப்தி உண்டாகிறது, அதுல ஒரு நிறைவு உண்டாகிறது. ஆண்டவருடைய வார்த்தையில் தான் நமக்கு ஒரு நிறைவு. அந்த வார்த்தை தான் நமக்கு ஆத்மாவுக்கு உணவு, சாப்பாடு. தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய ஆத்மாவுக்கு உணவு, நம்முடைய மனதுக்கு என்னது? உணவு. சரீரத்திற்கு ஒரு உணவு இருப்பது போல நம்முடைய ஆத்மாவுக்கு உணவு. எந்த வழியிலாவது ஒரு வழியில சாப்பாடு என்ன செய்யணும்? கொடுக்கணும். இன்னைக்கு விளம்பரங்கள் வருது பாருங்க, பிள்ளைகள் சாப்பிடாது. பிள்ளைகள் சாப்பிடலன்ன உடனே என்ன செய்யறான்? அவன் ஒரு விளம்பரம் போட்டுருவான். இப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா, எங்க உணவை நீங்க எங்களுடைய நீங்க சேர்த்து கொடுத்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் என்ன செய்யும்? நல்லா சாப்பிடும் அப்படின்னு என்ன செய்யறான்? அவன் கொடுக்கறத பார்க்கிறான். உடனே பிள்ளைகளை சாப்பிட வைக்கிறாங்க. எப்படியாவது சாப்பிட வைக்கணும், எப்படியாவது என்ன செய்யணும்? சாப்பிட வைக்கணும். ஒவ்வொருத்தரும் பாருங்க, ஒவ்வொரு இடங்கள்ல வந்து பார்க்கும் பொழுது, அதுவும் அந்த ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா அவங்க வித்தியாசமா அவங்க சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க யோசித்து ஸ்தோத்திரம். மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு எதிராக தான் ஒரு பெரிய போர்டு. நாள் பஸ் ஸ்டாண்டு இறங்கி வெளியே வரேன், பெரிய போர்டு. காலையிலே ஒரு மீட்டிங்காக புறப்பட்டு காலையில் சரி ஏதாவது சாப்பிடணும். காலையே 4 மணிக்கெல்லாம் எழுஞ்சி புறப்பட்டு போயாச்சு. மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் இறங்கியாச்சு. ஏதாவது சாப்பிடலாம ஏத்தால பார்த்தா இங்கு 100 வகை தோசை கொடுக்கப்படும் அப்படின்னு போட்டிருந்தான். இங்கே 100 வகையான தோசை. நம்ம வீட்டில் ஒரு தோசை அதே ஒழுங்காக சாப்பிட முடியல. 100 தோசை எப்படி சாப்பிடுவேன்? 100 வகையான தோசை அப்படின்ட்டான். சரி, இருந்தாலும் நான் சொல்ற பல வருஷத்துக்கு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, சரி என்ன பண்ண, சரி இது என்னதான் விவரம் மேலே பார்ப்போம், சாப்பிடணுமோ சாப்பிடலையோ. அங்கே போய் பார்த்தா 2 தக்காளி வெட்டி போடுறான், தக்காளி தோசைன்றான். வத்தப்பொடியை தூவில்தான் வத்தல் தோசை அப்படிங்கிறான். ஸ்தோத்திரம். மிளகு தோசைன்றதான். தோசை மாவில் என்னத்தையாவது ஒன்று மேலே போட்டு அதை சேர்த்துறான், வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு ஒவ்வொன்றுக்கு ஒரு பேர். கொஞ்சம் நெய்யை ஊற்றிடுறான். நெய்யை ஊத்துறானா பொய்யை ஊத்துறானோ தெரியல. அது என்னதுனா, அது நெய்யா பொய்யான்னு நமக்கு தெரியல. அது நெய் தோசைன்றான். ஏதோ ஒன்று, ஏதோ கறி தோசை 2-3 மட்டன் பீஸை போட்டு உடனே அது பேர் கறி தோசையா. ஒன்னொன்னு பேர் போட்டுது. கவனிங்க. அப்ப உணவுக்காக என்னெல்லாமோ மனுஷன் யோசித்து என்னென்ன காரியங்களை செய்கிறான். இப்ப மனம் திருப்தி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. அதுக்காக நம்ம என்ன பிரயாசப்படுறோம், என்ன செய்கிறோம்? நம்முடைய மனதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? இதனாலதான் நிறைய பேர் மன அழுத்தத்துக்குள்ள பாதிக்கப்படுறாங்க. மன உளைச்சல், சைக்காலஜிக்கலா. இன்னைக்கு உலகத்தில் என்னன்னா, அதிக நேரங்கள் வேலை செய்து சைக்காலஜிக்கலா மனதில் ரொம்ப பேர் பாதிக்கப்படுறாங்க. மன உளைச்சல் வருகிறது. தற்கொலைக்கு முடிவெடுக்கிறாங்க. வாழ்க்கையில தற்கொலை செய்யற, சாகிறதுக்கு முடிவெடுக்கிறாங்க. முறுமுறுப்புகள், குறை சொல்லுதல், மனதில் வந்து இன்னைக்கு யுத்தங்கள், சண்டைகள். கவனிங்க, அதிகமான சண்டைக்கு வர காரணம் என்ன? திடீரென்று சொல்லி வீட்டுக்குள்ள ஒரு பூகம்பம் வெடிக்க காரணம் என்ன? ஒரு பலூன் கொஞ்சம் கொஞ்சமா ஊதி 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 அது பெரிதாகும் பொழுது நிச்சயம் அந்த பலூன் என்ன வெடிக்கும். அதே போல மனதுக்குள்ள சில காரியங்கள், மனதில் இளைப்பாறுதல் இல்லை, மனதுக்குள்ள சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. அது அப்படியே மனசுக்குள்ள பெருசாய் 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 திடீரென்று ஒரு நாள் வீட்டுக்குள்ள செஞ்சிடும், அது வெடிச்சிடும். பிரியமான தேவ பிள்ளைகளை, நம்ம அதை சிந்திக்கணும். காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில சிந்திக்கணும். நம்ம காலையில் எழும்பி நம்ம வேலைக்கு போறதை சிந்திக்கிறோம். ஆனால் நம்முடைய மனதுக்கு, உங்கள் ஆத்மாவுக்காக, உங்கள் ஆத்மா வாழ்கிறதுக்கு 3:2 சொல்லப்படுகிறது, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றில் வாழ்ந்து சுகமா இருக்க முடியும். ஆத்மா வாழணும். உங்க ஆத்மாவை நீங்க வாழ வைக்கணும். அல்லேலூயா. இயேசு ஆத்ம நேசர். அவர் யாரு? ஆத்ம நேசர். நம்ம ஆத்மாவை வாழ வைக்கிறார், சரீரத்தையும் வாழ வைக்கிறார். ஆனா ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றில் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆத்மா வாழும், ஆத்மாவும் வாழணும், சரீரமும் வாழணும். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆத்மா, மனம் முக்கியம். மனம் நல்லா இருந்ததுன்னா நல்ல வேலை செய்யலாம்.
மனம் சரியில்லைன்னா வேலை செய்ய முடியாது. மனதில் உற்சாகம் இருக்கணும், மனதில் தைரியம் இருக்கணும், ஆத்துமால ஒரு நிறைவு சந்தோஷம் இருக்கணும். ஒரு சந்தோஷமா இருந்தாதான் எந்த வேலையும் நல்லா செய்ய முடியும், முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு செய்ய முடியும். ஆனா ஆத்துமாவில் நிம்மதி கிடையாதுன்னா மனம் சோர்வடையும், ஒரு டல்லாயிரும். பாருங்க, மன மகிழ்ச்சியை நல்ல ஔஷதம். மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், மருந்து. மன சந்தோஷமா இருந்ததுன்னா அதுதான் நல்ல மருந்தான். நோய் எதிர்ப்பு சக்திக்கு பல மருந்து. ஒரு மருத்துவர் நோய் எதிர்ப்பு சக்திக்கு பல காரியங்களை சொல்றார், பல உணவை சொல்லுகிறார். ஒரு மனுஷனுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வரணும்னா இந்தந்த உணவு சாப்பிடணும்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு அந்த மருத்துவர் சொல்லுகிறாரு, உணவு சாப்பிடணும், அதே நேரத்தில் அவங்க மனம் தூய்மையாக நல்ல சந்தோஷமா இருக்கணும். அவங்க மனசு எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நல்லா சாப்பிட்றவங்களை கவனிச்சு பாருங்க. நல்லா சாப்பிட்றாங்கன்னா சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. சாப்பாடு வர வர குறையுதுன்னா ஏதோ மன உளைச்சல் அர்த்தம். கண்டுபிடிச்சிருங்க, வீட்டுக்குள்ள கண்டுபிடிங்க. நிறைய சாப்பிட்றது பிள்ளைகள், ஆனால் பிள்ளைகள் நிறைய சாப்பிடுவாங்க. மனுஷன் வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கிறது அந்த நான் பல பருவங்கள் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க 5 வயது முதல் 12 வயது வரை தான் மனிதர்கள் அதிகமாக மனித வாழ்க்கையில் அந்த காலகட்டத்தில் தான் அதிக சந்தோஷமா இருக்காங்களாம். எத்தனை வயசுல இருந்து? 5 வயசுல இருந்து 12 வயது வரைக்கும் தான் அதிக சந்தோஷமா இருக்காங்களாம் மற்ற காலங்களை விட. ஏன்னா 5 வயசு வரைக்கும் சரியான ஒரு நாலேஜ் இருக்காது. ஒரு 5 வயசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அறிய ஆரம்பிக்கும். 5 வயசுல இருந்து 12 வயதுக்குள்ளதான் மனிதனுடைய ஆயுஷ் காலங்களில் மற்ற காலங்களை விட அதிக சந்தோஷம். மற்ற காலங்களில் சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆனா அதிக சந்தோஷம் அந்த பீரியட் தான். 5 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் தான். அந்த வயசுல தான் சந்தோஷமா இருக்காங்களாம். சாப்பிட்றத பார்க்குறோம். சில நேரம் நிறைய பேர் நிறைய சாப்பிட்றாங்க, சண்டை போட்டுறாதீங்க. நிறைய சாப்பிட்றாங்கன்னா சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. சாப்பாடு குறைஞ்சுன்னா அவங்க மனசுல வருத்தம் இருக்குன்னு அர்த்தம், மன உளைச்சல். இன்னொரு ரகசியம் இருக்கு. வெளியே எங்கேயாவது சாப்பிட்டு வந்தால் வீட்டில் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, அது வேற ரகசியம். அது வெளியே சொல்லாம வீட்டில் வந்து கொஞ்சமாக சாப்பிட்ற அந்த ரகசியம் வேறு. ஆனால் உண்மையா வீட்டுக்குள்ள ஒருவர் அதிகமாக சாப்பிட்டாருன்னா என்ன அர்த்தம்னா சந்தோஷமா இருக்காரு. வர வர சாப்பாடு குறைஞ்சிட்டே போகுதுன்னா அவருக்கு என்ன இருக்கிறது? மன உளைச்சல். மன உளைச்சல். சாப்பிட முடியலன்னா மனதில் சந்தோஷம் கிடையாது. அப்போ ஆத்துமா திருப்தி ஆகணும். அப்போ ஆத்துமால சந்தோஷம் ஆண்டவர் இயேசு அதைத்தான் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அதான் சந்தோஷம். என்பதுதான் ஏசாயா 12 ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து, ஏசாயா 12:5 என்று நினைக்கிறேன், ரட்சிப்பின் ஊற்றுகள் 12:3 நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மண்டு கொள்வீர்கள். மகிழ்ச்சி, சந்தோஷம். அந்த ரட்சிப்பு வந்து ஒரு சந்தோஷமாக நம்முடைய ஆத்துமால பொங்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். முன்னாட்களில் பாடுற அந்த சபை பாடல், அந்த பல்லவிகள் எல்லாம் இப்பொழுது பாடல. அப்படி பாட்டு படிச்சு அப்படி ஆராதிக்கும் பொழுதெல்லாம் பாட்டு பாடுவோம். என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, ஏசன்னை ரட்சித்தார் நான் நாடி பாடுவேன், எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்ன பொங்குது? ஸ்தோத்திரம். டெய்லி நமக்கு பொங்கல் தான், டெய்லி நமக்கு தீபாவளி தான், டெய்லி கிறிஸ்துமஸ் தான். உள்ளம் பொங்குறது ரட்சிப்பினால. அல்லேலூயா. ஒரு நாள் காலையில் எழும்பி நம்ம கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்துக்கு போகும்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ரட்சிப்பின் சந்தோஷம், ஆண்டவருடைய பிள்ளை இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார். எப்படி நிச்சயத்தோடு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தோடு கூட நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். ரட்சிப்பு என்பது மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்போம். அப்படி பாவங்கள் முற்றிலும் மன்னிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கும். நம்ம எல்லாம் பாவத்தை விட்டுட்டு மனம் திரும்பி இருந்தோம்னா ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கும். இந்த ரெண்டு இல்லைன்னா அந்த முழுமையான ரட்சிப்பு இருக்காது. இப்ப கவனிங்க, வாய்க்க தான் பிரயாசப்படுறான். இன்னும் பிரசங்கி 5:10, பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்க கேட்போம். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. மனுஷன் நினைக்கிறான் நிறைய பணம் வந்து நான் திருப்தி வந்துடணும். பணம் ஒரு மனுஷனை திருப்திப்படுத்தாது. பணம் வந்துட்டுனா மனுஷன் நினைச்சாது திருப்திப்படுத்தாது. பணம் நிறைய வந்துட்டு அங்கே சண்டையே வந்துடும் சில நேரங்களில்.
யாருக்கு பணம் கொடுப்பது? சொத்து தகப்பன் சேர்த்து வச்சிருந்தா கடைசியில் பிள்ளைகள் சண்டை போட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்படியும் இருக்குது. பணம் வீட்டுக்குள்ளே இருக்கும்பொழுது அவனுக்கு பயமும் வருது. திருடன் திருடி விடுவான்னு பயம் வருது. பேங்கில் போட்டு அரசாங்கம் திருடி விடுமான்னு பயம் வந்துடுது. ஸ்தோத்திரம். வீட்டில் வச்சா திருடன் திருடிடுவான்னு பயம் வருது. பேங்கில் போட்டால் அரசாங்கம் திருடிடுமான்னு சொல்லி என்ன செய்கிறான்? மனுஷன் பயப்படுறான். சிலருக்கு புரியலை, விவரம் தெரியலை. டெபாசிட் பண்ணதெல்லாம் எந்த காலத்தில் அரசாங்கம் எடுக்க போகுதோ தெரியலை. திடீர்னு மொத்தமாக எடுத்துருவான். காலாவதி ஆயிட்டுனா, அரசாங்கம் திவால் ஆயிட்டுனா மனுஷன் போட்ட பணத்தை பேங்க்லேருந்து எடுத்துருவான். கவனிங்க, அவனுக்கு அதிகாரம் இருக்கு. அவனுக்கு அதில் அதிகாரம் இருக்கனால அதை செய்கிறான். பணப்பிரியன் பணத்தினால் என்ன செய்யறது கிடையாது, திருப்தி அடைவது கிடையாது. திருப்தி வராது. ஒரு நாள் ஒரு 10 மனிதர்கள் ஒன்றா இருக்கும்போது கடவுள் வந்தார். அவங்களுக்கு முன்னால் தோன்றினாராம். அப்போ கடவுள் தோன்றி வந்து, உங்களுக்கு என்னென்ன வேணும்? உடனே ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னாங்களாம். அந்த 10 பேரில் ஒரு சிலர் ஆண்கள், ஒரு சிலர் பெண்கள். ஒருத்தர் கேட்டார், எனக்கு நிறைய பணம் வேணும். ஒருத்தர் நிறைய புகழ் வேணும். ஒருத்தர் ஒரு விளையாட்டு வீரர், உலகத்தில் நான் நம்பர் 1 விளையாட்டு வீரராக இருக்கும். ஒரு லேடி கேட்டுச்சான், உலகத்திலே நான் வந்து உலக அழகியாக நான் பட்டம் பெறணும். ஒவ்வொருத்தரும் ஒரு ஆசை கேட்டாங்களாம். 10வது நபர், 9 பேர் கேட்டாங்க. 10வது நபர், உனக்கு என்னப்பா வேணும்? உடனே அவன் சொன்னானா, நான் எல்லா காலத்திலையும் ஒரு மன நிறைவோடு நான் என்ன செய்யணும், நான் வாழணும், நான் சந்தோஷமா வாழணும், ஒரு மன திருப்தியாய் வாழணும் அப்படின்னு 10வது நபர் கேட்டானா. உடனே கடவுள் மற்ற 9 பேருக்கும் சரின்னு சொல்லிட்டு 10வது நபரை பார்த்து சொன்னாராம், 10வது நபர் கொஞ்சம் இரு, நான் போயிட்டு வரேன், உன்ட்ட நான் பேசுகிறேன், கொஞ்சம் பொறுமையாக உட்காருன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். ஒரு கதை. இந்த 9 பேர் முதல்ல பைத்தியக்காரா, இதெல்லாம் இருந்தால் தான் சந்தோஷமா இருக்கலாமே, இதை போய் கேட்டிருக்க, நீ இதை கேட்டிருக்கணும் முதல்லன்னு சொல்லி சொன்னாங்களாம். மற்றவங்களை பார்த்து கடவுள், நீங்களாம் போகலாம், அந்த 10வது நபர்கிட்ட மட்டும் திரும்ப வந்து நான் அவருக்கு சில ஸ்பெஷல் கொடுக்க போகிறேன், நீங்கள் போகலான்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஆனால் இந்த 9 பேரும் போகலை. 9 பேர் நம்ம எல்லாரும் வாங்கிட்டோம். இந்த 10வது நபர்கிட்ட ஆண்டவர் கடவுள் ஏதோ கொடுக்கன்னு சொன்னார், ஏதோ சொல்லிட்டு போனார். சரி, என்னதான் கொடுப்பாரு, நம்ம பார்த்துட்டு போயிடுவோமே, நம்ம வாங்கிட்டோம் பார்த்துட்டு போயிடுவோம்னு சொல்லி உட்கார்ந்தாங்க. நேரம் ஆக ஆக இவங்க மனசுக்குள்ளே என்னன்னா பயங்கரமான ஒரு எண்ணங்கள் உருவாயிட்டாங்க. என்ன கொடுப்பாரு, நம்ம விட விசேஷமாக கடவுள் என்ன கொடுக்க போறாரு, நம்ம விட பெருசாக கொடுத்துருவாரோ? உடனே அவங்களுக்குள்ள ஒரு மனக்கலக்கம் வந்துட்டான். நம்ம விட இவன் விசேஷமான மாறிடுவானோ அப்படி நேரம் ஆக அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள அதிகமான ஒரு அந்த எண்ணங்கள் வேகமாயிட்டான். அது எரிச்சலாயிட்டு, அது பொறாமையாயிட்டான், ரொம்ப கோபம் வந்துட்டான் அவங்களுக்குள்ள. ஆனா இவன் 10வது நபர் மட்டும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கானா. கடவுள் திரும்ப வரவே இல்லை. என்ன அர்த்தம்னா, இந்த 9 பேர் என்ன வாங்கினாலும் மன நிறைவோடு இருப்பதில்லை. ஆனா மன நிறைவை கேட்டான் பார்த்தீங்களா, அவன் வாழ்க்கையில எப்பொழுதும் சந்தோஷம், மன நிறைவு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. தேவனிடத்தில் கேட்பது. ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறவர். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்ற பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும். அப்போ எல்லாவற்றிலும் நான் திருப்திப்பட, திருப்தி என்பது மனதில் ஒரு குறை இருந்தாலும், கையில குறைகள் இருந்தாலும், கையில் இல்லாமல் இருந்தாலும் மனதுக்குள்ள என்ன இருக்கணுமா? சந்தோஷம் இருக்கணும். மனதுக்குள்ள சந்தோஷம் இருக்கணும், சமாதானம் இருக்கு. அப்பதான் வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கணும், சமாதானம் இருக்கும். மனதுக்குள்ள குறை எண்ணங்கள் இருக்கும் பொழுது வீட்டுக்குள்ள அந்த சமாதானம் இருப்பதில்லை, அந்த சந்தோஷம் இருப்பதில்லை. இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான தேவ ஜனமே, உங்க ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்க ஆத்துமா மனம் ஒரு சந்தோஷமா இருக்குதா? நீங்க மன நிறைவோடு இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த பிலிப்பியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எப்படி சந்தோஷமா இருங்க? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. மன நிறைவு. நம்முடைய ஆத்மா திருப்தியா இருக்கணும். ரட்சிக்கப்பட்டவங்களுடைய ஆத்மா திருப்தியா இருக்கும். ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு கூட அவங்களுடைய ஆத்மா எப்பொழுதும் அவங்க திருப்தியா இருக்கும். அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஆத்மா என்ன செய்யும்? அவங்க வாழ்க்கையில திருப்தியா இருக்கும். ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில மேக்சிமம் 100க்கு
ஒரு 90% நான் ஆண்டவரை பார்த்து ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து நான் குறை சொல்லலை. நான் 100க்கு 100 என்று சொல்வதை விட நான் குறை சொன்னேன். ஏதாவது 1-2 நேரம் எனக்குள்ள ஒரு சின்ன அவிசுவாசம் வந்திருக்கும். ஆனால் பெரிய முறுமுறுப்பு, பெரிய குறை சொல்லுதல், ரட்சிக்கப்பட்ட பிறகு என் ஆண்டவரை பார்த்து நான் பெரிய அளவுக்கு குறை சொல்லுகிறது கிடையாது. ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் எத்தனையோ தாழ்ந்திருந்த காலங்கள் உண்டு, கஷ்டமான காலங்கள் உண்டு, நிறைவான காலங்கள் உண்டு, கஷ்டமான காலங்கள் உண்டு, உயர்வான காலங்களும் உண்டு, தாழ்வான காலமும் உண்டு. ஆனால் ஆண்டவர்கிட்ட ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி நடக்கிறது என்று சொல்லி அதிகமாக முறுமுறுத்தது கிடையாது. ஜெபம் பண்ணும் பொழுது அந்த மனதுக்குள் குறை வரும் பொழுது ஆண்டவர்கிட்ட சரி, இது தெய்வ சித்தம் தான், ஆண்டவர் நடத்துகிறார், நல்லதுதான், என்ன நடந்தாலும் ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக நடத்துவார் என்று அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணி ஆத்மாக்குள்ள மனதுக்குள்ள அந்த சமாதான வாழ்க்கைக்கு நேராக என்னுடைய ஆத்மாவை திருப்புவதற்கு தேவ ஆவியானவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. அப்படிதான் செய்யணும் பிரியமானவர்களே. உயர்வுக்கும் தாழ்வுக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்க கூடாது, குறை சொல்லக்கூடாது. முறுமுறுக்க கூடாது, குறை சொல்லக்கூடாது. எனக்கு ஏன் இந்த குறை இருக்கிறது அப்படி சொல்லக்கூடாது. ஆத்மா சந்தோஷமா இருக்கணும். கடவுள் ஏன் வாழ்க்கை இப்படி வைத்திருக்கிறார் அப்படி நினைக்க கூடாது. சந்தோஷமாக அது ஆண்டவருடைய சித்தம், என்னை இப்படி வச்சிருக்கிறார் ஆண்டவர், இது நன்மைக்காகத்தான் எனக்கு இப்படி வச்சிருக்கிறாரு, என்ன வச்சிருக்கிறாரு, இது நன்மைக்கு எதுவாகத்தான் ஆண்டவர் இதை வைத்திருக்கிறார். பவுலே சொல்லுகிறாரு, அவருக்கு ஒரு பலவீனம் வந்த பொழுது என்ன சொல்றாரு, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, அவர் அப்படிதான் சொல்றாரு. அவருக்கு ஒரு பலவீனம் இருந்தது. ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 12:7 சொல்கிறார், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அவர் சொல்றார். அவருக்கு ஒரு முள்ளு, அவருக்கு ஒரு பலவீனம், அவருக்கு ஒரு கஷ்டம் இருக்கிறது. இதை வேத பண்டிதர்கள் சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா 2 விதமா சொல்றாங்க. அவருக்கு 2 விதமான கருத்துகள். ஒருத்தர் என்ன சொல்றாங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கண்களில் பாதிப்பு, கண்ணில் கண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்குமா. அவர் இயேசு சந்தித்தார் பார்த்தீங்களா, அந்த வெளிச்சம் முதல் முறையா கண்ணே தெரியாம போயிட்டு பார்த்தீங்களா, முற்றிலும் கண்ணு தெரியாம போயிட்டு. ஏன்னா அவ்வளவு மோசமா முரட்டாட்டமா அலைந்து கொண்டு இருந்த மனிதனை இயேசு சந்தித்தார். அப்ப அந்த ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சம் வந்த உடனே அவர் கண்ணு குருடாயிடுச்சு அந்த வெளிச்சத்தை பார்த்து. ஆனா அதுக்கு பிறகு கண்ணு திறக்கப்பட்டது. அனனியா வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணி கண்ணு திறக்கப்பட்டது. ஆனா கண்ணு திறக்கப்பட்டாலும் அவருடைய கண்கள்ல நீர் வடிந்து கொண்டே இருக்குமா. அந்த கண்ணில் ஒரு வேதனை, நீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்குமா அப்படின்னு ஒருத்தருடைய கருத்து. ஒரு வேத பண்டிதர்கள் அவங்க சொல்றது ஒரு குரூப். இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் திருமணமானவர், ரட்சிக்கப்பட்ட ஒரு ஊழியத்துக்கு வந்த நிமித்தமாக மனைவி அவரை விட்டு பிரிந்து போய்விட்டது. அந்த மனைவி நிமித்தமாக அவர் பிரிஞ்சு போய் இந்த மனைவி இவருக்கு விரோதமாக செயல்படுகிறது, பேசுகிறது, அது ஒரு வேதனை அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கருத்து சொல்றாங்க. 2 விதமா அது சொல்லப்படுகிறது, 2 விதமா சொல்லப்படுகிறது. சரி, இது எப்படி இருந்தாலும் ஏதோ உண்டு, அவருக்கு ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம். அவருடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும், சாகர வரைக்கும் அவருக்கு அந்த பிரச்சனை இருந்தது. அதை என்ன சொல்கிறார், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முள்ளு, இல்லைன்னா ஒரு சிலுவை அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஒரு சிலுவை சுமக்கிறோம், ஒரு சிலுவை கடைசி வரைக்கும் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சரி, நல்லது, கர்த்தர் எனக்கு இந்த பாதையில் அனுமதித்து நல்லது என்று சொல்லி கர்த்தருக்குள்ள சந்தோஷமா கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரை பாடி துதித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்பதே தேவ சித்தம். ஆமென். யாவரும் எழும்பி நின்று ஜெபம் பண்ண போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், நல்லவர். ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. என் பரிசுத்த பிதாவே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. தெய்வ சமாதானத்தால் நிரப்புங்க. பிலிப்பியர் 4:6-7 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஆண்டவரே, நீர் எங்களை ரட்சித்த தேவன், நீர் எங்களோடு இருக்கிறீரப்பா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எதை குறித்து கவலைப்படாமல், எதை குறித்தும் பயப்படாமல், எதை குறித்து சோர்ந்து போகாமல், நடக்கிற காரியங்களை கண்டு சோர்ந்து போகாமல் உம்மிடத்தில் எல்லாவற்றையும் தெரியப்படுத்துகிறோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம்
உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்தேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, சிந்தை அந்த ஆத்மாவை சமாதானம் நிரப்பட்டும், இருதயத்தை சமாதானம் சந்தோஷம் நிரப்பட்டும். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணுமாப்பா. உலகத்தை குறித்த கவலையோ, உலகத்தை குறித்த பயமோ, உலகத்தை குறித்த துக்கம் எல்லாம் வெளியேறுவதாக. இப்பொழுதே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். மனதில் இருக்கிற துக்கம் பாருங்கள், அந்த நுகம் உடைந்து போவதாக, உடைந்து போவதாக. இயேசு நாமத்தினால ஆண்டவரே, ரட்சிப்பின் சந்தோஷம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பொங்கி வழிவதாக. அது பெருகட்டும் ஆண்டவரே. ரட்சிப்பின் அனுபவத்தோடு வாழ உதவி செய்வதாக. ஆண்டவரே, உலகம் அழுது புலம்பும் என்று சொன்னீங்க ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே சந்தோஷப்படுவீர்கள் என்று சொன்னீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த உலக காரியங்களுக்காக பயப்படலாம், கவலைப்படலாம், அழலாம், துக்கப்படலாம். ஆனால் நாங்களோ உமக்குள்ள சந்தோஷப்பட, கர்த்தருக்குள்ள சந்தோஷப்பட, பரிசுத்தாவினால் சந்தோஷப்பட, உம்முடைய வார்த்தையினால் சந்தோஷப்பட, ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்பட, ஆராதனையில் சந்தோஷப்பட உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஒவ்வொருவருடைய ஆத்மாவை திருப்தியாக்கும். ஒவ்வொரு கைட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய போக்குவரத்தை காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொருவருக்கு முன்பாக உடைய பிரசனம் சமூகம் செல்லட்டும் ஆண்டவரே. எல்லாத்தையுமே ஆபத்து கொழுநைக்கு விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. தைரியத்தை கொடுங்க, விசுவாசத்தை கொடுங்க. யெகோவா ஈரே, தேவைகளை சந்தித்து நடத்துவீராக. ஒருடைய வாழ்க்கையில தேவைகளை சந்தியும், குறைகளை நிறைவாக்குங்கப்பா. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தில் அற்புதம் செய்யுங்க. இது மட்டுமல்ல, வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டுவதற்கு வழியை தரப்பீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கை அமைத்து கொடுங்க ஆண்டவரே. நீரே ஜீவன், நீர் எங்கள் நல்ல மேய்ப்பர். உதவி செய்து நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.